ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. வாஸ்து சாஸ்திரத்தில் செடிகளுக்கு மிக முக்கியமான பங்குண்டு. அதை விருட்ச சாஸ்திரம் என்று சொல்வதுண்டு. அதாவது நம்முடைய வீட்டில் இருக்கும் செடிகள், அதன் நிலை, அது இருக்கும் திசை ஆகியவற்றை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும். நம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கும் செடிகளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. வீட்டில் வைக்கும் சில செடிகளை பார்த்தே நமக்கு பணம் வருமா வராதா, பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுமா அல்லது சிக்கல் ஏற்படுமா என்பதை சொல்லிவிடலாம். வீட்டில் இருக்கும் இந்த முக்கியமான செடிகளுக்கு பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் ஆற்றல் உண்டு. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் மணி பிளான்ட் வளர்ப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பண்டைய காலம் தொட்டே மிக பெரிய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. வீட்டில் மணி பிளான்ட் இருந்தால் பணம் சேரும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. மணி பிளான்ட்டிற்கு பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளதால் பலரும் வீடு மற்றும் அலுவலகங்களில் இந்த செடியை வளர்ப்பதுண்டு. ஆனால் மணி பிளான்ட்டின் வளர்ச்சி, அதன் ஆரோக்கியம் ஆகியவற்றை பொறுத்து தான் உங்களின் அல்லது உங்கள் வீட்டின் பொருளாதார நிலை இருக்கும். உங்களின் பொருளாதார நிலை இப்பொழுது எப்படி உள்ளது, இனி வரும் நாட்களில் எப்படி இருக்கும் என்பதை இந்த செடியை பார்த்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பசுமையான செழித்து வளர்ந்தால் உங்கள் மணி பிளான்ட் நன்கு செழித்து பசுமையுடன் வளர்ந்து கொண்டிருந்தால் உங்கள் பொருளாதார வாழ்வு அதிகரிக்கும். பணம் நிலையானதாக இருக்கும். பணம் வருவதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு வளமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்கள் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். மணி பிளான்ட் வளர்வதற்கு சூரிய ஒளியும் நேரிய காற்றோட்டமும் நிறைய இருக்க வேண்டும். செடி வாடி இலைகள் மங்கி இருந்தால் உங்களின் பொருளாதார நிலையில் பிரச்சனை ஏற்படலாம். செலவுகள் அதிகரித்து லாபம் குறையும் என்று அர்த்தம். இது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வரப்போகும் சிக்கல்களை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறிகளாகும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் என்று அர்த்தம். மணி பிளான்ட் பட்டு போய் இருந்தால் அது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும். மணி பிளான்ட்டின் இலைகள் மஞ்சளாக மாறுவது பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை குறிக்கும். அதிக கடன் சுமைகள், நிரந்தர வருவாய் குறைவு போன்றவை ஏற்படலாம். இது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் என்பதை காட்டுகின்றது. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமாக நிலை ஏற்படலாம். வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் தேட முயற்சிக்க வேண்டும் என்பதை குறிப்பதாகும். நீங்கள் நிதி வளர்ச்சியை எதிர்பார்க்கும் போது மணி பிளான்ட் வேரே பிடிக்காமல் இருந்தால் உங்கள் பொருளாதார வளர்ச்சி நின்று போகும் அபாயம் இருக்கலாம். புதிய வருமான வாய்ப்புகள் தடைபடலாம். செடியில் வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் உங்களின் பொருளாதார நிலை மந்தமாகலாம் என்று அர்த்தம். இதனால் பொருளாதார வளர்ச்சியை பெருக்குவதற்காக அபாயகரமான முயற்சிகளை எடுக்க வேண்டாம் என்று அர்த்தம். மணி பிளான்ட்டை ஆரோக்கியமாக வளர வைக்க முயற்சி செய்ய வேண்டும். மணி பிளான்ட்டில் காய்ந்த இலைகள் இருப்பது பொருளாதார நிலை குறித்து எச்சரிக்கை ஆகும். இலைகள் உதிர்ந்து போனால் பொருளாதார இழப்பு, கடன் அல்லது சொத்துக்கள் கையை விட்டு போவது ஆகியவற்றை குறிப்பாகும். இதனால் உங்களின் பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமுடன் இருக்க வேண்டும். காய்ந்த இலைகளை உடனடியாக அகற்றிவிட வேண்டும். முடிந்தால் இந்த செடியை அகற்றிவிட்டு புதிய செடியை வைப்பதுடன் பொருளாதாரம் சார்ந்த முடிவுகளில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் மணி பிளான்ட் பசுமையாக இருந்தாலும் வளர்ச்சி குறைவாக இருந்தால், உங்கள் வருமானம் நிலையாக இருந்தாலும் அதிக அளவில் உயர்வதில்லை என்பதை குறிக்கும். உங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் புதிய வழிகளை தேட வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பொருளாதாரம் உயரவில்லை. பொருளாதார வளர்ச்சிக்கு வேண்டிய வழிகள் தேட வேண்டும். மணி பிளான்ட் மிக வேகமாக வளர்ந்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் விரைவான நிதி வளர்ச்சிக்கான அறிகுறி. பண விரைவு அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வ வளம் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட பணம் வரும். புதிதாக இலைகள் துளிர்விடும்போது நல்ல பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறியாகும். மணி பிளான்ட்டில் வெள்ளை அல்லது கரும்புள்ளிகள் இருந்தால்
நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவதில் தடைகள் அல்லது சவால்களை சந்திக்கலாம். உங்களின் பொருளாதாரம் தொடர்பான வேலைகளில் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் நினைத்தபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய கடுமையான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அர்த்தம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய